அப்படி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஸ்டாண்டில் இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, அந்த மாதிரி மக்களை போல் முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு விளங்கவே விளங்காது. நீ உன் ஃபேமிலியே வந்து நீ ஒழுங்காக ரன் பண்ணாமல் போயிட்ட. அப்படி இருக்கும்போது சூழலில் உன்னை எப்படி ஏற்றுப்பாங்க? நீ அப்பயே வாய் திறந்து பேச, நீ எதுவுமே பேச மாட்டேன். சும்மா வந்து நீ இவர் ஸ்டாலினே திட்டிருந்த, டிஎம்கேவே திட்டிருந்த, அதுக்கப்புறம் இப்போ வந்து அஇஅதிமுக எடப்பாடியும் திட்டின்னு இருக்க, பாஜகவை தைரியமாக பேச மாட்டேன்ற. மத்திய அரசு தான் சொல்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்னைக்குன்னா நீ மோடியை பற்றி தைரியமாக பேசியிருக்க. நீ வந்து எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப? உன் மனைவியே வந்து அந்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வச்சிருந்த டிராஃப்ட் எல்லாம் வெளியில் வச்சு பாருங்க, இந்த இடத்துல நடந்து போய் இந்த இடத்துல கத்தி, இதெல்லாம் வெளியில் கசிகிற அளவுக்கு அவங்க நடத்துகிறாங்கனாலே அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கட்சியை வந்து அவங்களை காப்பாது. ஏன்னா வந்து நெருப்பு இல்லாமல் புகை வராதுங்க. அங்கே உள்ளே இருக்கவனே தான் யாரோ கொளுத்தி போட்டதுனால தான் அது வெளியில் வந்துருக்கு. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். என்ன நம்முடைய பத்திரிகையாளர் ஒற்றன் துரை சார் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் சார்? நல்லா இருக்கேன். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டு சார் பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களும் ட்வீட் மூலமா வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ஏன்னா கடந்த வருடங்கள்லாம் வந்து ப்ரோ அப்படின்னு வந்து உரிமையோட சொல்லுவார், ஃபோன் கால்லாம் வந்து விஷ் பண்ணுவார். பட் இந்த மாதிரி ஏதோ சம்பிரதாயத்துக்கு விஷ் பண்ண மாதிரி இருக்கே சார். ஏதாச்சும் ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேரும்? சம்பிரதாயத்துக்கு விஷ் பண்ணா என்னன்னு விஷ் பண்ணியிருந்தாரு? இல்லை, ஸ்டாலின் சார் அப்படின்னு போட்டிருந்தாரு மரியாதை. லாஸ்ட் டைம்லாம் வந்து ஒரு அன்போட பிரதர் அப்படின்னு சொல்லுவார், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பயணிப்போம் அப்படிலாம் சொல்லுவார், ஃபோனில் விஷ் பண்ணுவார். பட் இந்த முறை அது எதுவுமே இல்லையே சார். அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிறதுல என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து இருக்கக்கூடிய சில ஒரு ஃபேக்ஷன் வந்து எப்பயுமே காங்கிரஸில் வந்து கோஷ்டி பூசல் இருந்துனே தான் இருக்கும். அதனால தான் அலையன்ஸ் வந்து இன்னைக்கு இல்லைங்க, காங்கிரஸ் வந்து பல ஆண்டு காலமாக அலையன்ஸ் வந்து ஃபைனல் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கோஷ்டி பூசலுங்க, சிலர் வந்து மேல் இடத்துல ஒருத்தர் ஒரு கட்சி, அதை திமுக பக்கம் போகலாம், சிலர் வந்து அஇஅதிமுக பக்கம் போகலானவங்க இப்போ திமுக அதிமுக விட்டுட்டு இப்போ வந்து போயிருக்கிறது என்னன்னா விஜய் பின்னால் போகலாமே அப்படின்னு போயிருக்காங்க. இப்போ விஜய் பின்னால் ஒரு குரூப் போயினே இருந்துச்சு. அப்போ காங்கிரஸும் அக்செப்ட் ஆகிற மாதிரி தான் எல்லாருமே பரவாயில்ல பேசப்பட்ட தகவல் என்ன, காங்கிரஸ் வந்து திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேக்காவோட போவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தாவேக்காவோட திருப்பியும் காங்கிரஸ் போகுமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய மனைவியான சங்கீதா அவர்கள் வந்து ஒரு விவாகரத்துக்கான ஒரு மனுவை வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய பின்னடைவாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா வந்து சிலர் வந்து அதில் என்ன சொன்னாங்க, இதுக்கு பின்னால் திமுக தான் இருக்குது, அதாவது விஜயோட மனைவியான சங்கீதாவை வந்து உசுப்பேற்றி விட்டாங்க. அதை லிட்டரலாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு அலிகேஷன் வச்சாங்க. யாருன்னா, நீங்கள் டிஎம்கேல இருக்க ஆட்கள் யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா ரைட், ஓகே, நீங்கள் அது கூட சொன்னால் கூட பரவாயில்ல, எதனா ஒன்று கிளப்பி விட்டீங்க அப்படின்லாம். ஆனால் வந்து முதல்வர் அப்புறமா திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மூத்த சகோதரியான செல்வி தான் அவங்க தலையீட்டுனால தான் வந்து அவங்க வந்து சொல்லி சங்கீதா அவங்க வந்து இங்கே பண்ணதா வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததான் வந்து இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய ஐடி விங் இருக்கு இல்லைங்க, அந்த ஐடி விங்க பழாப்போன ஐடி விங்க அவங்க இப்படி வந்து ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அதாவது வந்து சம்மந்தமே இல்லாமல் வச்சாங்க. இது போகிறதை குறிக்க இதில் வந்து விஜயோடைய மனைவியை வந்து தாறுமாற திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அப்யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாமே வந்து தாவேக்காக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை தான் கொடுக்குது. எல்லாரும் நினச்சிக்கலாம் இன்னும் என் தலைவர் விஜய் வந்து நான் தூக்கி வைக்கிறேன்னு. பட் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நீங்கள் சொன்ன ராகுல் காந்தி வந்து அந்த அலையன்ஸை ஏற்றுப்பாரா மாட்டாரான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு பக்கம் இந்த மாணிக் தாகூர் அவங்களாம் வந்து மாணிக் தாகூர்லாம் வந்து காங்கிரஸே தெரியாதவங்க, சும்மா வந்து ஏதோ பதவி வாங்கிட்டு காங்கிரஸ் யாரோன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அன்றைய நிலைமைக்கு அவர் இன்றைக்கி எம்பியாக இருக்கிறாருன்னா, அன்றைக்கி வந்து அவர் முதல் முறையாக எம்பி ஆகும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது, அப்போ வந்து நம்ம அவர் பேர் என்ன, மு.க. அழகிரி இருக்கார் இல்லைங்க, ஸ்டாலினோட அண்ணன், அவர் வந்து தென் மாவட்டங்கள்லாம் வந்து அவர் தான் பொறுப்பாளர் இருந்தார். அப்போ அவர் பொறுப்பாளராக இருக்கும்போது 22 தொகுதிகளில் வெற்றிகரமாக ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த வெற்றிகரமாக ஜெயிச்சு கொடுத்ததில் அவர் மூலமாக பிச்சை போடப்பட்ட ஒரு பதவி எம்பி அப்படின்ற ஒரு வெற்றி வந்து மாணிக் தாகூர் கிடைச்சது ஒன்லி பிகாஸ் ஆஃப் மு.க. அழகிரி. அதுக்கப்புறம் அழகிரி வந்து ஒதுக்கப்பட்ட திமுக, அதுக்கப்புறம் இவரோட இது ஸ்டாண்டை வச்சு அப்படியே வளர்த்துன்னு போயிட்டார். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல எங்கே பவர் இருக்கோ பசம் இருக்கோ அங்கேக்கு தான் மேலிடமும் சப்போர்ட் கொடுக்கும். புரியுங்களா? இப்போ நீங்கள் அந்த அலையன்ஸை கேட்குறீங்க. இந்த அலையன்ஸை கேட்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் வந்து போட்ட ஒரு ட்வீட்டை சொல்கிறீங்க, அது வந்து ஒரு சர்காஸ்டிக்கான ட்வீட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து மறைமுகமாக இப்படி ஒரு பேசு பொருளாக்குனா, ராகுல் காந்தி இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பேசு பொருளாச்சுன்னா, அலையன்ஸ் எதுனா டிஎம்கே கன்சிடர் பண்ணுமா காங்கிரஸ்க்குன்னு? ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க,
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் பிரதான கட்சிகள். அதுக்கப்புறமா வந்த கட்சி தான் வந்து நம்ம தாவேகா, புரியுங்களா? பட் திமுக அதிமுகக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பாஜகவோ காங்கிரஸோ அவங்களுக்கெல்லாம் விட நம்ம இவர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி நாத்தாக்கா இருக்கு இல்லைங்க, அந்த கட்சிக்கு ஒரு கணிசமான ஓட் பேங்க் இருந்துனே தான் இருக்குது. இப்போ புதுசாக இந்த அரசியல் களத்தில் இறங்கி இருக்குது தாவேகா. இப்படி இறங்கி சில மாதங்கள்லேயே அதை அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே அவருக்கு கரூரில் ஒரு பெரிய டிசாஸ்டர், அதுக்கப்புறமா ஒரு பையன் ஒருத்தர் இறந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அதாவது வந்து ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் ஒரு டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவருக்கு மேலே வந்து ஒரு புகாராட்டமே டிவோர்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அடல்ட்ரி, அதாவது கள்ள தொடர்பு வச்சுருந்துருக்காரு. ப்ளஸ் நான் வீட்டில் இருக்கும்போதே சில இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குதுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. டொமெஸ்டிக் வயலன்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வன்கொடுமையில் வருது. அதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாங்களாலே விஜய் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளைக்கு அலையன்ஸை வச்சாங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேகா மேலே வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிப்படையாக வந்து நான் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிறாங்க. யாருன்னா விஜயை பற்றி அவருடைய இலிசிட் அஃபேர், அதாவது கள்ள தொடர்பை பற்றி சில அரசியல் கட்சி தலைவர்களும் மறைமுகமாக பேசுகிறாங்க, நேராகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம யார் பேரையும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்படி இந்த மனைவி வந்து அவர் மேலே வந்து இந்த பெண் குற்றச்சாட்டு மட்டும் வைக்கலாம். அவங்க வந்து என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து அலையன்ஸ் வச்சார்னா அவருக்கு இருக்கிற அந்த 4 ஓட்டும் காங்கிரஸுக்கு போயிடும். இப்படிப்பட்ட சூழலில் வந்து ராகுல் காந்தி வெப்பாரான்னு ஒரு டவுட். ஆனால் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக வந்து பயம் காட்டலாமே நினச்சி வச்சிருப்பார் டிஎம்கேக்கு. பட் டிஎம்கேக்கு வந்து காங்கிரஸ் பண்ணுற இந்த பூச்சாண்டிக்கு பயப்படக்கூடிய ஆட் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுடிசம் மட்டுமே வந்து ஒரு கட்சியை வந்து வளர்த்துறாது. இல்லை என்கிட்ட பணம் இருக்குன்னா போல உங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காக பேச தெரியணும். அதாவது தமிழக ஒரு மத்திய கட்சி, அதாவது சென்ட்ரல் பார்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்ட்ரல் பார்ட்டி பிஜேபியோ காங்கிரஸோ இருக்குதுன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அவங்க இங்கே தமிழ்நாட்டிலையும் அவங்க பேசக்கூடிய பவர் இருக்கணும், வெளி மாநிலங்களில் போய் பேசக்கூடிய பவரும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமாக டிப்ளமேட்டிக்காகவும் பேசக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் உடைய பையன் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடிய ஆள். நீங்கள் அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கனாலே இந்த அலைன்ஸை பற்றி அவர் தெளிவாகவே சொல்லுவார், எப்படி இருக்கும் என்னன்றது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு தாவேகாவோட போகாது. இன்கேஸ் நீங்கள் மாணிக் தாகூர் மற்றவங்க யாருன்னா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரிஷ் அவர்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் மீறி போச்சுன்னா காங்கிரஸ் இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் காலி ஆகிட்டு ஓட்டில் டெபாசிட் வாங்குமான்றது ஒரு கேள்விக்குறியாயிடும். இது வந்து அவங்க வெளியில் போனாங்கன்னா ஏஐடிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும். அதே சமயத்தில் டிஎம்கேக்கு சாலிடாக இருக்கும். டிஎம்கேக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தி ஹேவ் காட் அ சஃபிஷியன்ட் ஓட் பேங்க்கு, சஃபிஷியன்ட் அலைன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. தேமுதிகவுடைய அலைன்ஸ் வந்து வந்திருக்கிறது வந்து டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏஐடிஎம்கேல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரனில் நம்ம சொல்கிறோம் டிடிவி தினகரன், ஆனால் டிடிவி தினகரனோட என்ட்ரி வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து டிஎம்கேலேருந்து இது அஇஅதிமுக விலக்கி வச்ச எக்ஸ்பெல் பண்ணி வச்சுருந்தாலும் அவர் வந்து இப்போ டிஎம்கேக்கு போயிருந்தாலும் டிஎம்கேக்கு அவர்னால ஒரு பலனும் கிடையாது, 0 பலன் தான். ஓபிஎஸ்னால 0 தான். ஆனால் அந்த ஓபிஎஸோட ஓட்டு இருந்துச்சுல, அவருக்கு ஓட்டு ஏஐடிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸோட முடிவை பேஸ் பண்ணி தான் வந்து ஏடிஎம்கேக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா சார்? இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது சார். இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் நான் சொன்னேன் ஈக்குவலாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பட் இன்றைக்கி டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கலாம், அவங்களோட சாதனைகளை முன்னிறுத்தினே காமிச்சாங்க. எப்பயுமே ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் அவங்களோட சாதனைகளை காட்டுவாங்க. அந்த மாதிரி இவங்களோட சாதனைகளை கொஞ்சம் காமிச்சுனே வராங்க. இந்த சமயத்தில் தான் ஏஐடிஎம்கே சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவரும் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க. பட் அவர் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏற்றுப்பாங்களா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இன்னைக்கு அரசியல் சூழலில்.
இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து எல்லாருமே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன டிஎம்கே ஒரு சாலிடாக இருக்குது, ஏடிஎம்கேவா இல்லை தாவேக்காவான்னு. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் வந்திருக்கிறது என்னன்னு கேட்டால் தாவேக்கால இருக்கக்கூடிய விஜயுடைய மனைவி ஃபைல் பண்ண ஒரு டிவர்ஸ் நோட்டீஸ் இருக்குல்ல, டிவர்ஸ் அப்ளிகேஷன், அந்த பெட்டிஷன் வந்து அஇஅதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கு. இல்லை சார், நம்ம வந்து ஒரு அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா சார்? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆண்ட பல தலைவர்கள் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. பட் மக்கள் அதெல்லாம் வந்து பார்க்காம நமக்கு என்ன பண்ண போறாரு, நமக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்காரு, நமக்கு என்ன மாதிரி வாக்குறுதி, இதை வச்சு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து விஜயை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. அரசியலும் சரி சினிமாலையும் வந்து பெண்கள் விஷயத்தில் வீக்காகவே இருந்திருக்காங்க, பல தலைவர்கள் வீக்காகவே இருந்திருக்காங்க. சிலர் வந்து 2 மனைவி 3 மனைவி இருந்திருக்காங்க, இல்லிசிட் அஃபேர்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இருந்துச்சு. என்னன்னாலும் அதையும் மீறி வந்தாங்க. ஆனால் பெண் வன்கொடுமை இருக்குல்ல, இங்கே டொமெஸ்டிக் வயலன்ஸுன்றாங்க. அப்போ அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸுன்றது ஒன்று ப்ரூவ் ஆகிடுச்சா? இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, யாரும் நம்ம சங்கீதா அவங்க சொல்கிறது, ஆதாரபூர்வமாக ஏதாவது ஒன்று நிரூபிக்கப்பட்டால் விஜய் வில் பி இம்ப்ரிசன்ட், ஜெயிலுக்கு தான் போவார். அப்படி உண்மையில் ஆதாரபூர்வமாக இவங்க வந்து பெண் வன்கொடுமை மேலே எதனா ஒரு ஆதாரமாக காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய் உள்ளே தான் போவார். விஜய் உள்ளே போயிட்டாருன்னா எலெக்ஷன் எங்கே நிற்பார்? முதலே இப்போ அவர் வெளியில் இருக்கும்போதே கட்சி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. அவர் பேர் ஆதவ அர்ஜுனா ஒலரின் கிடக்கிறாரு, புரியுதுங்களா? அவர் அப்புறமா வந்து அந்த ஐஏஎஸ் இருந்தார், அவர் அருண்ராஜா, அவரெல்லாம் ஒன்றும் எஃபிஷியன்ட் இல்லை, அவர்லாம் ஐஏஎஸ்ன்னு இருந்திருக்கலாம், ஐஆர்எஸ்ஸாக இருந்திருக்கலாம், சாரி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். அவர் வந்து எஃபிஷியன்ட்டானு தெரியல எனக்கு. அப்புறம் வெங்கட் மாணிக்கம் அவர் டம்மியாக வச்சுருக்காங்க, அவர் ட்ரெஷரரு, அவரே வந்தால் உள்ளே விட மாட்டாங்க. இப்படி ஒரு இது புசி ஆனதுல வந்து ஜீரோ வாப்போ அப்படின்னு பேசுறதுக்கு லாக்கி. அதனால் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஆளாக இருக்கணும்னா விஜய் மட்டுமே கட்சி நடத்த. விஜய்க்கு ஆளுமை கம்மி தான். விஜய்க்கு வந்து இருக்கிறது வந்து ஒரே ஒரு மவுஸ், அந்த ஸ்டார் வேல்யூ மட்டுமே தான் இருக்குது. பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கான்னா ஜீரோ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்தால் ஒரு வாட்டி சூடுபட்டுச்சு கரூர் விஷயம்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பக்குவமாக நடத்திருப்பார். ஆனால் அந்த பக்குவமே அவர்கிட்ட இல்லாமல் மேடை ஏறி சும்மா கத்தி பேசுறது, அதுவும் அந்த அவர் வச்சிருந்த டிராஃப்டெல்லாம் வெளியில் வச்சு பாருங்க, இந்த இடத்துல நடந்து போய் இந்த இடத்துல கத்தி, இதெல்லாம் வெளியில் கசிகிற அளவுக்கு அவங்க நடத்துகிறாங்கனாலே அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கட்சியை வந்து அவங்களை காப்பாது. ஏன்னா வந்து நெருப்பு இல்லாமல் புகை வராதுங்க, அங்கே உள்ளே இருக்கவனே தான் யாரோ கொளுத்தி போட்டதுனால தான் அது வெளியில் வந்துருக்கு. இல்லை சார், அது ஏஏ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லப்பட்டது சார். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கலாமே. விஜய் பேசி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவர் என்ன பேசுனான்றதை பார்த்து நம்ம ஈஸியாக ஏஐல கிரியேட் பண்ண முடியும்ல சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, ஏஐல கிரியேட் பண்ணலாம். நீ அப்பயே வாய் திறந்து பேச, நீ எதுவுமே பேச மாட்டேன், சும்மா வந்து நீ இவர் ஸ்டாலினே திட்டிருந்த, டிஎம்கேவே திட்டிருந்தா, அதுக்கப்புறம் இப்போ வந்து அஇஅதிமுக எடப்பாடியும் திட்டின்னு இருக்க, பாஜகவை தைரியமாக பேச மாட்டேன்ற, மத்திய அரசு தான் சொல்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்னைக்குன்னா நீ மோடியை பற்றி தைரியமாக பேசுறீங்க, பேசுனதில்லை. பாஜகன்னு இதெல்லாம் சொன்னதே இல்லை. நீ அப்படிப்பட்டாலும் ஏஐ பற்றி எங்கேருந்து பேச, அதையாவது நீ சொல்லலாம். அதையும் சொல்லனா உன்னை நம்பி மக்கள் எப்படியா போவாங்க? நீ உன் ஃபேமிலியே வந்து நீ ஒழுங்காக ரன் பண்ணாமல் போயிட்ட. அப்படி இருக்கும்போது சூழலில் உன்னை எப்படி ஏற்றுப்பாங்க? ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த விவாகரத்து விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகு நிறைய பப்ளிக் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது ஒரு தனிப்பட்ட விஷயங்க. அதில் வந்து நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு விஜய்க்கு நெகட்டிவாக போச்சு, இல்லை வந்து தாவேக்காக்கு இது நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து களத்தில் நம்ம பார்க்க முடியல சார். அப்படி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஸ்டாண்டில் இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, அந்த மாதிரி மக்களை போல் முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு விளங்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, மியூச்சுவல் டிவர்ஸ் அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், நான் அதில் தலையிட மாட்டேன். இங்கே வந்து அவர் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டிருக்கு. நீ வந்து எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப? உன் மனைவியே வந்து அந்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மன உளைச்சலுக்கு ஆன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ உன் மனைவியே நீ வந்து அப்படி நடத்தினா, நாளைக்கு உன்னை நம்பி தமிழ்நாடு கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு நீ என்ன பாதுகாப்பு கொடுப்ப? புரியுதுங்களா? நீங்கள் 1000 அலிகேஷன்ஸ் யார் மேனாலும் ஒன்று சொல்லுங்கள் சார், ஆனால் இட் இஸ் அன் அலிகேஷன். உண்மையில ஆத்தென்டிகேட்டடாக அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியும் பொய்யான ஒரு புகார் கொடுத்தா நாளைக்கு ஷீல் பி புட் பிஹைண்ட் த பார்ஸ், அவங்க ஜெயிலுக்கு போவாங்கன்றது தெரியும். அவங்க எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்ற நீ விஜய் தானே, உன் மனைவி தானையா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, என்ன கேவலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, நீ கொடுக்கலாமே. இதுவும் தூங்கிட்டு இருப்பியா? கரூரில் இந்த மாதிரி 41 பேர் இருந்தபோது 100 நாள் தூங்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி இங்கேயும் தூங்கிட்டு இருப்பியா? சொல்லணும்ல, உன்னை நம்பி தானே இருக்கான். நீங்கள் எங்களெல்லாம் விட்டுறியா? பத்திரிக்காரன் பேசுவான், இல்லைன்னா யூடியூபர் பேசுவான், யார் வேணாலும் கிரிட்டிக்ஸ் வந்து உன்னை வந்து ஆணவம் ஆபாதம் எதை திட்டுறாங்கன்னு விட்டுரு. உனக்கே வந்து ஒரு பப்ளிக் மேலே வந்து
உன்னை நம்பி இருக்கிற ஃபேன்ஸ் மேலே, உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னோட தொண்டனுங்க மேலே உனக்கு அன்பு பாசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு தைரியம் இருக்குது, என் கட்சிக்காரங்க தைரியம் இருக்கணும்ன்றா நீ வெளியில் வந்து பேசணும். அதை பேசாமல் சும்மா மேடையில் என்னைக்கோ ஒரு நாள் ஏறி பேசினா நடக்காது. இப்போ நம்ம கூட்டணிக்கு திரும்ப வருவோம் சார். இப்போ ஆல்ரெடி வந்து திமுகவில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ தேமுதிக எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ஓபிஎஸ் வந்திருக்காரு, மக்கள் நீதி மையம் இருக்காங்க அப்படின்னும் போது லாஸ்ட் டைம் விட எங்களுக்கு அதிகமாக சீட் வேணும் அப்படின்ட்டு எல்லா கட்சிகளுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசிகா கூட எங்களுக்கு வந்து 2 இலக்கத்தில் வேணும், நாங்கள் புதுச்சேரியிலும் கேட்போம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இன்றைக்கி திரும்ப அவர்கள் கொடுத்துருக்காரு. இது வந்து கூட்டணியில் மேலும் வந்து ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்துமா சார்? இல்லை, அந்த கூட்டணி தலைவர்லாம் கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள், தேமுதிக வந்து கேட்குறான், டே நமக்கு இவ்வளோ தான் ஓட்டே இருந்துச்சு போன வாட்டி, நம்ம கட்சி விஜயகாந்த் செத்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீ ஜட்ஜ் பண்ணிக்க தெரியல, நீ அந்த கட்சி நடத்த முடியாது. அது எந்த கட்சியாக இருக்கும், அது மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகள், நம்மளோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ரைட்டு போன வாட்டி நம்ம 2 சீட் வாங்கணுமா விடுதலை சிறுத்தைகள், எவ்வளோ சீட் வாங்கினா போன வாட்டி 6 இன்னும் வாங்கினாங்க, ரைட்டு இந்த வாட்டி 6 போதுமா, நம்ம 6ல் எவ்வளோ ஓட்டு வாங்கணும், நம்ம அந்த தொகுதியில் எவ்வளோ செஞ்சுக்கோம், அந்த தொகுதியில் நம்ம வந்து செஞ்ச அளவுக்கு இப்போ நமக்கு ஓட் வேல்யூ இருக்கா நமக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி, சரி 6 சரி நம்ம 8 வாங்கலாம் 10 வாங்கலாம், 6 வாங்கினேன் எனக்கு இந்த வாட்டி நான் 26 வாங்குவேன்னு கணக்கு போட்டு போனாங்கன்னா யோசிக்கணும். இவங்க உண்மையிலே அந்த 26 விடுதலை சிறுத்தைகள், ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், இதுன்னு சொல்ல வாங்குறாங்கன்னா ரைட் நம்ம ஜெயிப்போன்னு வச்சு வாங்கினாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த டிஎம்கே ஆட்களே வேலை செய்யணும். ஏன்னா கூட்டணிக்கு வந்து கூட்டணியோடைய பிரதான கட்சியான திமுகனா திமுக, அதிமுகவோட கூட்டணினா அதிமுக தான். இங்கே திமுக வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த எண்ணத்தில் வேலை செய்வாங்க? ஒன்று ஒரு எக்ஸாம்பிள், நல்ல கூட்டணியில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன கட்சிக்கு வந்து ரொம்ப அதிகமாக சீட் கொடுத்தா மற்ற சின்ன கட்சிக்கு சரியாக உழைக்க மாட்டாங்க. அதனால் ஈக்குவலாக வந்து இவங்க பங்கிட்டுக்குன்னு திமுக சொல்கிற பேச்சை இங்கே கேட்கணும். அதே மாதிரி அஇஅதிமுகவில் வந்து கூட்டணியில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு அஇஅதிமுக என்ன சொல்தோ அவங்க தான் வந்து பிரைமரி பார்ட்டி, அவங்க சொல்கிறது கேட்டு அந்த மாதிரி போனாங்கன்னா இவங்க அந்த நிற்கக்கூடிய கட்சிகள், அந்த சிறிய கட்சிகள் வந்து ஓரளவுக்கு கணிசமான ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்கேஸ் தோத்தா கூட ஒரு டெபாசிட்டோ கௌரவமாக தோக்கலாம். நீங்கள் இல்லைங்க எனக்கு வந்து இவ்வளோ சீட் வேணும் அவ்வளோ சீட் வேணும்னு நான் வந்து கேட்டுனே இருந்தேன்னா நானா யானை கொடுத்து போய் மண்ணு வாரி கொட்டிக்கிற மாதிரி இவங்கள கொட்டிக்கணும். நெக்ஸ்ட் டைம் பார்த்து எலெக்ஷனில் அவங்களுக்கான ரெக்கக்னிஷனே இருக்க தான் போயிடும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே.